புதுச்சேரி நேருவீதி வியாபாரிகள் சங்கத்தின் 6வது வருட பொதுக்குழு கூட்டம் ரியா ஹால் அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு சங்கத்தின் தலைவரும் முத்து சில்க்ஸ் ஹவுஸின் உரிமையாளருமான திரு நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். சங்க துணைத் தலைவர்கள் ராம் சில்க்ஸ் உரிமையாளர் திரு நடராஜன், சண்முகா ரெடிமேட்ஸ் திரு குகன், ராஜேந்திராஸ் மென் ஸ்டோர்ஸ் திரு ராஜேந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் பொருளாளர் முத்து கோல்ட் ஹவுஸ் உரிமையாளர் திரு பழனி அடைக்கலம் ஆண்டு கணக்கு அறிக்கையை வெளியிட்டார். செயலர் அப்பு மென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் உரிமையாளர் திரு வெங்கடேஷ் வரவேற்புரை நல்க, இணை செயலாளர்கள் ஜாக்கி ஷோரூம் உரிமையாளர் திரு இளங்கோ, திரு ராஜேஷ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் உரிமையாளர் திரு செல்வ கணபதி, ஷப்னம் உரிமையாளர் திரு முகமது ஆஷிக் பொதுக்குழு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் நேரு வீதியை சேர்ந்த பெருந்திரளான வியாபாரிகள் பங்கெடுத்து தங்களது வியாபாரங்களை உயர்த்தும் நோக்கத்திலும் நேரு வீதி வியாபாரிகளின் வளர்ச்சி சார்ந்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். வியாபாரிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த நேரு வீதி வியாபாரிகள் சங்கம் தீர்மானங்களை நிறைவேற்றியது. நேரு வீதி வியாபாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வரும் வணிக திருவிழாவில் இவ்வாண்டு விடுபட்ட நேரு வீதி வியாபாரிகளும் பங்கு பெறும் விதமாக நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. நேரு வீதி 2 பக்கமும் வாகன நிறுத்தத்தை அரசிடம் கேட்டு பெறுவது, அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவது, நேரு வீதி சாலைகளை புனரமைக்கும் முயற்சியில் அரசு ஈடுபடும் போது இருக்கும் சாலையின் உயரம் மாறாமல் ஆழப்படுத்தி சாலை அமைத்து தரக்கோரப்பட்டது. நேரு வீதி வாடிக்கையாளர்கள், சுற்றுலா வரும் பயணிகள் பயன்பெறும் விதமாக கழிப்பிடம் மற்றும் குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி தர அரசிடம் கோருதல். நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தில் நேரு வீதியில் விடுபட்டுள்ள வியாபாரிகளையும் உறுப்பினர்களாக இணைத்து செயல்பட முயற்சி எடுப்பது. பழைய சிறைச்சாலை பகுதியை மல்டி லெவல் கார் மற்றும் 2 சக்கர வாகன பார்க்கிங் வளாகம் உருவாக்கும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சியோடு நேரு வீதியில் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த முடியும் என்பதோடு மாநில வருவாயை பெருக்க முடியும். எனவே அரசு மல்டி கார் மற்றும் 2 சக்கர வாகன பார்க்கிங் பணியை உடனடியாக செய்து தர இக்கூட்டம் அழுத்தம் தருகிறது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒருமனதான அனைத்து வியாபாரிகளின் ஒற்றுமையோடு 6வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நிறைவடைந்தது.